இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சியை பெறவில்லை. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது 6.1% தான் இருக்கு. ஸோ இதிலிருந்தே பாஜக ஆட்சிக்கும் தமிழ்நாட்டிற்குமான வித்தியாசத்தை நம்மால் உணர முடியும். பாஜக ஆளுகிற எந்த மாநிலத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இல்லை. இப்போ மக்களை காப்போம்னா எதிலிருந்து காக்க போறாங்களா? மக்களை சரியில்லை, மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இது ஒரு உள்த்து போன வாதம். அதிமுக ஆட்சியில 2000 குற்றங்கள் நடந்துச்சு. இப்ப திமுக ஆட்சியில 5000 குற்றங்கள் நடக்குது, இல்லங்க 3000 குற்றங்கள் நடக்குது, இல்ல 2500 குற்றங்கள் நடக்குது அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளலாம். ஐயா, குறைந்து இருக்கிறது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட டேட்டா என்ன சொல்லுது? குறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. இவங்க தமிழை பத்தி பேசுறாங்க. நாங்க தமிழ்நாட்டு மக்களை காப்போம். ஐயா, முதல்ல நீங்க உங்களை காப்பாற்ற முடியுமான்னு பாருங்க. பாஜக உங்களை விழுங்க காத்து கொண்டிருக்கிறது. உங்களை அப்படியே கபலீகாரம் செய்து விடுவார்கள். அதுல இருந்து உங்களை காப்பாற்ற முடியுமான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றலாம். குருவியை சுடுவது போல சுட்டுக் கொன்றார்கள் போராட்ட வீரர்களை. துப்பாக்கி சுட்டையே டிவியை பார்த்து தெரிஞ்சு கொண்டவருக்கு காவல்துறை நல்லா நடத்த தெரியுமாமா? அப்பட்டமாக கொலை செஞ்சாங்க. பென்னி ஜெயராஜ் வழக்கு. மூச்சு திணறி இறந்து போனாங்கன்னு பேட்டி கொடுத்தாரு, அறிக்கை கொடுத்தாரு. இவருக்கு என்னங்க தெரியும் காவல்துறையை பத்தி? காவல்துறை என்ன சொல்லுது அதை சொல்லக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மையா தானே இருந்தாரு. இன்னைக்கு சிபிஐ விசாரணை வெளிவந்த 2வது நாள் எல்லாரும் கைது செய்யப்படுகிறார்கள். யாரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு? தமிழ்நாட்டு முதல்வரை பார்த்து தானே காப்பி அடிக்கிறாரு. இந்த தைரியம், இப்போ பேசக்கூடிய தைரியம் ஏன் தங்கை ஸ்னோலின்ல சுட்டு கொண்டார்களே, தங்கை ஸ்னோலினுடைய தாயாருடைய நம்பர் 3 எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கலையா? வாங்கி கொடுக்கலாமா? பேசுவாரா? இப்போ கூட காலம் தாழ்ந்து போக, இப்போ மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு பாஜக செய்யக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. மண், மானம், நிலம் இவற்றை காக்கணும்னா எல்லாரும் ஒரு எண்ணெய் திறனணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் தமிழகம் ஆபத்தில் இருக்குது. தமிழகத்தை மீட்போம், மக்களை காட்போம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு. பாஜக தலைவர்கள் எல்லோருமே அழைப்பு கொடுக்குறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க அந்த இருவேறு இது? தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாதம் கூட இல்லை என்ற அந்த ஒரு சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அரசு கடந்த 4 வருடங்களாக செய்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆட்சி தமிழ்நாட்டை வேற ஒரு லெவலில் கொண்டு போய் நிறுத்தியிருக்குன்னு சொல்லி தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் முன்னேற்றம், அப்புறம் இளைஞர்களுடைய படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு, இதற்காக எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கி ஒரு மாடல் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குது. அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது 9.69% உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சியை பெறவில்லை. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது 6.1% தான் இருக்குது. ஸோ இதிலிருந்தே பாஜக ஆட்சிக்கும் தமிழ்நாட்டிற்குமான வித்தியாசத்தை நம்மால் உணர முடியும். பாஜக ஆளுகிற எந்த மாநிலத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இல்லை. இதுவே திமுக அரசின் சாதனைக்கு, அவர்கள் செய்த சிறப்பான அந்த ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பாஜக அதிமுக ஒரு பொருந்தா கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி. அதிமுக அமைச்சர்கள் அமலாக்கத்துறை கிட்ட இருந்து தப்பிக்கணும், அந்த கைது நடவடிக்கையிலிருந்து வெளியில வரணும், அவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் போடப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி. இதுல மக்கள் நலனோ வேற எந்த நலனோ கிடையாது. இப்போ மக்களை காப்போம்னா எதிலிருந்து காக்க போறாங்களா? மக்களை சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இது ஒரு உள்த்து போன வாதம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா அதிமுக ஆட்சியில 2000 குற்றங்கள் நடந்துச்சு. இப்ப திமுக ஆட்சியில 5000 குற்றங்கள் நடக்குது, இல்லங்க 3000 குற்றங்கள் நடக்குது, இல்ல 2500 குற்றங்கள் நடக்குது அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆமாங்க ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லலாம். ஐயா, குறைந்து இருக்கிறது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட டேட்டா என்ன சொல்லுது? குறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. ஸோ குறைஞ்சிருக்கும் பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற ஒரு முன்னையான வாதத்தை இவர்கள் வைக்கிறார்கள்? தமிழ்நாட்டு மக்களை ஏன் இவ்வளவு குறைத்து மதிப்பிடுகிறார்கள்? ஏன் இந்த வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வளர்ந்து வரக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாமே காட்டன் கேமரா, எவ்ரி இன்சிடென்ட் இஸ் காட்டன் கேமரா. ஸோ அதை இவங்க போட்டு அதை மக்கள் மத்தியில் ஒரு எமோஷனலாக கொண்டு போக முடியுமான்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் அவர்கள் படுதோல்வியை சந்திப்பார்கள். ஏன் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகிறது. இப்ப தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னவோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணமா பாஜக தான் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பாஜகவிற்கு எதிராக அதிமுகவால குரல் கொடுக்க முடியல. கீழடி விவகாரம், கீழடியில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், பண்டைய கலாச்சாரம், அங்க ஒரு பெரிய
இதுவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நகரங்கள் இருந்திருக்கு, நகரிய நாகரிகங்கள் இருந்திருக்கு, இரும்பு இது பண்ணியிருக்காங்கன்றான். ஆனால் திரு அமர்நாத் அவர்கள் கொடுத்த அறிக்கையை அப்படியே கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டாங்க. அப்புறம் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு அறிக்கை வெளியில் வருது. இப்போ அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் வந்து இது எக்ஸாம் பேப்பர் கிடையாது. அவர் திரு அமர்நாத் அவர்கள் வந்து மாணவர் கிடையாது. அவருடைய அறிக்கையை வந்து இவங்க வந்து கிரேட் பண்ணுறதுக்கு, இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றிய அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. திரு கஜேந்திர ஷெகாவத் சொல்கிறாரு இன்னும் வேணுன்றார். அவர் யார்? அவர் என்ன தொல்லியல் அறிஞரா? இல்லை அவருக்கு யார் சொன்னா இதுடைய எப்படி இது போகும் அப்படின்றதுக்கு திரு அமர்நாத் அவர்களே ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறாரு. ஐயா, நாங்கள் அறிக்கையை கொடுக்குறோம் அப்படின்னா உலக அளவில் இருக்கக்கூடிய மற்ற அறிஞர்கள் அந்த அறிக்கையை பற்றி விவாதிப்பாங்க, அந்த அறிக்கையில் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை அந்த அறிக்கையிலிருந்து அவர்கள் புது ஃபைண்டிங்ஸை கொண்டு வருவாங்க, இல்லை இது தவறு என்று சுட்டி காட்டுவார்கள். ஸோ அந்த அறிக்கையை வெளியிடணும். அதை வெளியிடாமல் இப்படிப்பட்ட சாக்குகளை சொல்லி தமிழ்நாட்டுடைய நாகரீகத்தை, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய பாஜகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு இவங்க வந்து தமிழை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை காப்போம். ஐயா, முதல்ல நீங்கள் உங்களை காப்பாற்ற முடியுமான்னு பாருங்கள். பாஜக வந்து உங்களை விழுங்க காத்து கொண்டு இருக்கிறது. அவர்களுடைய அந்த வாயை திறந்து வைத்து கொண்டு பிளந்து கொண்டு இருக்கிறது. உங்களை அப்படியே கபலீகாரம் செய்து விடுவார்கள். அதிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியுமான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றலாம். லாக்அப் டெத்துங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இப்போ அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் விவகாரம் இப்படி ஒரு பெரிய இதுவாச்சு. இப்போ வந்து தொடர்ச்சியாக லாக்அப் டெத்துக்கள்ங்கிறாங்க 25. அதாவது தமிழ்நாடு காவல்துறையை ஸ்டாலின் அவர்களுக்கு கையாள திறன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாகவே சொல்கிறாரு. இந்த லாக்அப் டெத்துங்கிறது வரக்கூடிய தேர்தலில் பெருசாக எதிரொலிக்கும் அப்படிங்கிறாங்கல்ல. இப்போ காவல்துறையை கையாள தெரியலன்னு சொல்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. முதல்வராக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரியல. குருவியை சுடுவது போல சுட்டு கொன்றார்கள் போராட்ட வீரர்களை. அவர்கள் அந்த துப்பாக்கி சுட்டையே டிவியை பார்த்து தெரிஞ்சு கொண்டான்றவருக்கு காவல்துறை நல்லா நடத்த தெரியுமாமா? அப்பட்டமாக கொலை செஞ்சாங்க. பென்னி ஜெயராஜ் வழக்கு, மூச்சு திணறி இறந்து போனாங்கன்னு பேட்டி கொடுத்தாரு, அறிக்கை கொடுத்தாரு. இவருக்கு என்னங்க தெரியும் காவல்துறையை பற்றி? காவல்துறை என்ன சொல்லுதோ அதை சொல்லக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மையாக தானே இருந்தார். இன்னைக்கு சிபிஐ விசாரணை அடுத்த வெளிவந்த 2வது நாள் எல்லாரும் கைது செய்யப்படுகிறார்கள். சிபிஐ விசாரணை உடனே கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் ரீச் அவுட் பண்றாங்க. இதுல ஒளிவு மறைவு அல்ல. தவறு நடந்தால் அந்த தவறுக்கு யாராக இருந்தாலும் தண்டனை பெறுவார்கள். அதே போல ஒரு பொய்யான பிரச்சாரத்தையும் முன்னெடுத்திருக்கு. 24 கஸ்டடி டெத் இது வரைக்கும் இல்லைன்றாங்க. அது பொய். கஸ்டடி டெத்துனா நீதிமன்ற காவல்ல ஜெயிலில் இருக்கக்கூடியவர்கள் வந்து உடல் நல குறைவு காரணமாக இறந்து போறாங்க அப்படின்னா அதையும் கஸ்டடியல் டெத்துன்னு தான் சொல்றாங்க. 4 கஸ்டடியல் மர்டர்ஸ் 4 நடந்திருக்கிறது கடந்த 4-6 வருடத்துல. அந்த 4லும் எல்லாருமே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சரியான சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய குற்றவாளிகள் யாரும் தப்புவிக்க முடியாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில 2011 2016 வரை பாத்தீங்க அப்படின்னா 16 கஸ்டோடியல் மர்டர்ஸ். 2016 2021 வரை பாத்தீங்கன்னா 14 கஸ்டோடியல் மர்டர்ஸ். டெத்து கிடையாது, மர்டர்ஸ். ஸோ திமுக ஆட்சியில் அது குறைந்திருக்கிறது. இவங்க பொய்யான டேட்டா வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்ற முனைகிறார்கள். அது தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் அது நடக்காது. முதல்வருடைய பேச்சில் ஒரு அலட்சியம் தெரியுது. அதாவது உங்களுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுறோம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு, சாரி சொல்கிறாரு. அவர் கூச்சமே இல்லை அப்படிலாம் பேசுறதுக்குன்னு எடப்பாடி கேட்குறாரு. இல்லை, அவருக்கு என்ன கூச்சம் இருக்கு? கூச்சமே இல்லாமல் தானே அதே பாதிக்கப்பட்டவர்களோட ஃபோனில் பேசுகிறாரு. யாரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு? தமிழ்நாட்டு முதல்வரை பார்த்து தானே காப்பி அடிக்கிறாரு. இந்த தைரியம், இப்போ பேசக்கூடிய தைரியம் ஏன் பென்னிக்ஸ் ஜெயராஜ் உடைய குடும்பத்தாரிடம் பேசும்போது வரல? தங்கை ஸ்னோலின் சுட்டாங்களே, சுட்டு கொண்டார்களே, தங்கை ஸ்னோலினுடைய தாயாருடைய நம்பர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கலையா? வாங்கி கொடுக்கலாமா? பேசுவாரா? இப்போ கூட காலம் தாழ்ந்து போய் இப்போ மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, ஆறுதல் சொல்ல சொல்லுங்க. அந்த தைரியம் இருக்கா அவருக்கு? அரசியலுக்காக கண்டதையும் யாரோ எழுதி கொடுக்கறத பேசிக்கிட்டு வெறும் ட்விட்டர்லயே அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த விவகாரத்தை அதிமுக பாஜக இணைந்து போராட்டம் நடத்துறாங்க. வரக்கூடிய தேர்தலில் இப்போ ஜூலை 7ஆம் தேதி வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு. அதுவும் அதிமுக பாஜக இணைந்து செயல்படுறாங்க. தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூடிய ஒரு பிரிவு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ இணைந்து திமுகவை எதிர்க்கிறாங்களா? அது எப்படி பாக்குது? வேற வழி இல்லையே. தொடர்ந்து திரு அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்றாரு. ராஜா என்டிஏ ஆட்சி, என்டிஏ தலைமையில ஆட்சி நடக்கும்ன்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி வந்து நான் தான் முதல்வர், நான் தான் முதல்வர், நான் தான் முதல்வர் அப்படின்றாரு. எது உண்மை?
யாருக்கும் தெரியாது. தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லுவாருங்க, அதை ஏத்துக்கணும்ல அவங்க. இந்த கும்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. அவர் அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை அவருக்கு. அங்கேயே வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு பக்கத்தில் இருக்காரு. அனுமதி இல்லாமலே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து அதிமுக தலைவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். இப்போது இங்கே வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு பேசுகிறாங்களே, அப்போ 10 வருடமாக சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க? அதுக்கு அதிமுக பதில் சொல்லாதா? இப்போது முதல்லையாவது நிறைய அதிகாரங்கள் மாநிலத்துக்கு இருந்துச்சு. இப்போ வந்து தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒன்றிய அரசுடைய கொள்கைகள் எல்லாம் இங்கே பாதித்து கொண்டு இருக்கிறது. நமக்கு டைரக்ட் இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. குளோபலைசேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டாலர் விலை ஏறிச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை 10 வருடமாக நம்முடைய பொருளாதாரத்தை சீரழித்து வைத்திருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு, மத சார்பின்மைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இவங்க? கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு இழந்த மாநில உரிமைகள் அனைத்தையுமே மீட்பதுதான் என்னுடைய முதல் வாக்குறுதி அப்படிங்கிறார் எடப்பாடி. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல, இவர் வானை ஏறி வைகுண்டம் போவேன் அப்படின்றாரு. ஐயா, முதல்ல பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியும். SSA நிதி 2600 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? நீங்கள் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸில் இந்தியை வந்து நாங்கள் 3வது மொழியாக கொடுக்குறோம், நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, 3வது மொழியை ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன SSA நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது? இந்தியை கொண்டு வந்தால் அவ்வளோதான்றாங்க. தேவேந்திர ஃபட்னவிஸ் ஹிந்தி வேண்டாம், 3வது மொழியே கிடையாது, மகாராஷ்டிராவில் 2 மொழி தான் அப்படின்றாரு. அப்போ மகாராஷ்டிராவுக்கு மட்டும் SSA நிதியை கொடுக்குறீங்களே, மகாராஷ்டிராவுக்கு தடுத்து நிறுத்துங்களா தைரியம் இருந்தா? இதை கேட்க தைரியம் இருக்கா முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி? இதை சுட்டி காட்ட தைரியம் இருக்கா? சுட்டி காட்ட கூட அச்சப்படக்கூடியவர். நான் மாநில உரிமையை மீட்பேன். மாநில உரிமை எல்லாத்தையும் காவு கொடுத்தது அதிமுக ஆட்சியில் தானே. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதாக இருந்தாலும் சரி, நீட்டு வருவதாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையுமே மாநில உரிமைகளை காவு கொடுத்து விட்டு இப்போ வந்து வேஷம் போடுகிறார்கள் தேர்தலுக்காக. தொடர்ச்சியாக இப்போ எதிர்க்கட்சிகள் சொல்றது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க, மக்கள் திமுக மீது கோபத்தில் இருக்கிறாங்க, இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. இப்போ முதல்வர் அவர்கள் வீடு வீடாக சென்று இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? பெரிய வரவேற்புங்க. அதாவது ஒரு முதல்வர் இறங்கி மக்களோடு மக்களாக சென்று வாக்கு கேட்கிறார். இன்னைக்கு வந்து ஒரு டாலஸ்ட் லீடர் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவரை விட ஒரு டாலஸ்ட் லீடர் யாரும் இல்லை. அதே போல் த பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர், மோஸ்ட் பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் இந்தியாவிலே யாருன்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் தான். சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்குறோம். இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பாஜகவை சொல்லி வாக்கு கேட்குறீங்க, பாஜகவை சொல்லி வாக்கு கேட்குறீங்கன்றாங்க. அது தவறு. சாதனைகளை செய்திருக்கிறோம். மகளிருக்கு உரிமை தொகை, இலவச பஸ் பயணம், புதுமை திட்டம், தங்க புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தொழில் வளர்ச்சி, அனைத்து சாதியினரும் மற்ற எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பான அரசை கொடுத்திருக்கிறோம். திமுக மீது கரை படிந்திருக்கிறது அப்படின்னு அன்புமணி குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டோம், அப்புறம் அவர் வந்து வெளியில வந்து கருத்துக்களை சொல்லலாம். நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.